இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. இஸ்மாயில் சப்ரி உட்படுத்திய விசாரணையில் 17 கோடியே 70 லட்சம் ரிங்கிட் பறிமுதல். முன்னாள் பிரதமர் டாக்டர் ஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி யாக்கூபை உட்படுத்திய விசாரணையில் மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையம் SPRM 17 கோடியே 70 லட்சம் ரிங்கிட் ரொக்கப்பணம் உட்பட தங்க கட்டிகளையும் பறிமுதல் செய்துள்ளது. இவ்வாண்டின் முதல் 3 மாதங்களில் அந்த ஆணையம் 2009ஆம் ஆண்டு SPRM சட்டத்தின் கீழ் பறிமுதல் செய்த 48 கோடியே 33 லட்சத்து 80,000 ரிங்கிட்டில் மிகப்பெரிய தொகை அதுவாகும் என்று அதன் தலைமை ஆணையர் தான் ஸ்ரீ அசாம்பாக்கி தெரிவித்தார். இந்த தொகை பறிமுதல் செய்யப்பட்டது. அல்மா TFA கீழ் முடக்கப்பட்டிருப்பது வேறு என்று அவர் கூறினார். ஊழல் எதிர்ப்பு திட்டம் சபா ஊடகவியலாளர்களுடன் SPRM என்ற நிகழ்ச்சியை தொடக்கி வைத்த பின்னர் நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பில் தான் ஸ்ரீ அசாம்பாக்கி அவ்வாறு கூறினார். 2021ஆம் ஆண்டு ஆகஸ்டிலிருந்து 2022ஆம் ஆண்டு நவம்பர் வரையில் பதவியில் இருந்தபோது மலேசிய குடும்ப திட்டத்தை விளம்பரப்படுத்துவதற்கான செலவு உட்பட நிதி பெற்றது தொடர்பில் ஊழல் மற்றும் கள்ளப்பண பரிமாற்ற வழக்கு குறித்தும் பெரா நாடாளுமன்ற உறுப்பினருமான இஸ்மாயில் சப்ரியிடம் விசாரணை மேற்கொள்ளப்படுகிறது. உலக நாடுகள் மீதான வரி விதிப்பு 90 நாட்களுக்கு ஒத்திவைப்பு. சீனா மீது 125% வரி அதிகரிப்பு. உலகளாவிய சந்தையில் ஏற்பட்டிருக்கும் சரிவை தொடர்ந்து 75க்கும் மேற்பட்ட நாடுகளில் தாம் அமலுக்கு கொண்டு வந்த இந்த வரி விதிப்பை அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் திடீரென 90 நாட்களுக்கு ஒத்திவைத்துள்ளார். எனினும் சீனா மீதான இறக்குமதி வரி விதிப்பை மட்டும் தற்போது 125 விழுக்காடாக அவர் உயர்த்தியுள்ளார். அமெரிக்காவிற்கும் உலகின் பெரும்பாலான நாடுகளுக்கு இடையிலான முன்னோடி இல்லாத வர்த்தக போரை அந்நாட்டிற்கும் சீனாவிற்கும் இடையிலான மோதலை குறைக்கும் முயற்சியாக இது தோன்றுகிறது. அமெரிக்காவிற்கும் சீனாவிற்கும் இடையே அதிகரித்து வரும் வர்த்தக பதட்டங்களுக்கு மத்தியில் சீன அதிபர் ஜி ஜின்பிங்கை சந்திக்க ட்ரம்ப் விருப்பம் தெரிவித்துள்ளார். தாங்கள் இருவரும் நண்பர்கள் என குறிப்பிட்ட ட்ரம்ப் இந்த வரி விதிப்பு குறித்து ஜின்பிங்குடன் பேச்சுவார்த்தை நடத்த பரிசீலிப்பதாகவும் கூறினார். அமெரிக்க வெள்ளை மாளிகையில் நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பில் ட்ரம்ப் அவ்வாறு குறிப்பிட்டார். நான் PKR கட்சி உறுப்பினரா? கட்டுக்கதை என்கிறார் செலாயாங் மாய்கா தொகுதி தலைவர் சிவஞானம். ஸ்லாங்கூர் செலாயாங் மாய்கா தொகுதி தலைவர் சிவஞானம் தாம் PKR கட்சியின் உறுப்பினர் என கூறப்படுவதை மறுத்துள்ளார். செலாயாங் மாய்கா தொகுதி தலைவராக இருக்கும் நான் எதற்காக இன்னொரு அரசியல் கட்சியில் இணைய வேண்டும்? அப்படியே இணைப்பதாக இருந்தாலும் PKR கட்சியில் ஏன் போய் சேர வேண்டும்? அது ஒன்றும் இந்திய சமூகத்திற்கு உதவும் கட்சி அல்லவே என சிவஞானம் கேட்டதாக மலேசியா கினி செய்தி வெளியிட்டுள்ளது. அக்குற்றச்சாட்டை முன்வைத்த PKR கட்சி ரவாங் சட்டமன்ற உறுப்பினர் சுவாவே கியாட்டுக்கு எதிராக சிவஞானம் போலீஸ் புகாரும் செய்துள்ளார். சுவா உடனடியாக அக்குற்றச்சாட்டை மீண்டு கொள்ள வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். PKR கட்சி தேர்தலில் செலாயாங் தொகுதி தலைவர் பதவிக்கு போட்டியிடும் சுவா சிவஞானம் PKRக்குள் ஊடுருவி இருப்பதாக முன்னதாக போலீசில் புகார் செய்தார். அயர்கூனிங் வேட்புமனு தாக்கலின் போது காலையில் மழை பெய்யலாம். வரும் சனிக்கிழமை நடைபெறவிருக்கும் அயர்கூனிங் சட்டமன்ற இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கலின் போது காலையில் மழை பெய்யும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. அதே நாளில் பிற்பகலில் இடியுடன் கூடிய மழை பெய்யும் என்று கணிக்கப்பட்டிருப்பதாக மலேசிய வானிலை ஆய்வு மையம் மெட் மலேசியா தனது அதிகாரப்பூர்வ முகநூலில் தெரிவித்துள்ளது. எனவே பொதுமக்கள் தங்களின் பயணத்தை சிறந்த முறையில் திட்டமிடுவதோடு அண்மைய மற்றும் துல்லியமான வானிலை குறித்த தகவல்களை அறிந்து கொள்ள மெட் மலேசியாவின் அகப்பக்கத்தையும் நாடுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். அவற்றுடன் கூகுள் பிளே மற்றும் ஆப் ஸ்டோரில் மைக் வாக்கா செயலியையும் பதிவிறக்கம் செய்து கொள்ளுமாறும் நினைவூட்டப்படுகின்றனர். அயர்கூனிங் சட்டமன்ற இடைத்தேர்தல் ஏப்ரல் 26ஆம் தேதி நடைபெறும் என்றும் இடைத்தேர்தலை முன்னிட்டு வேட்புமனு தாக்கல் ஏப்ரல் 12ஆம் தேதியும் முன்கூட்டியே வாக்களிப்பு ஏப்ரல் 22ஆம் தேதியும் நடைபெறும் எனவும் தேர்தல் ஆணையம் SPRM அறிவித்திருக்கிறது. ஆழ்கடத்தல் செய்ததாக சுமத்தப்பட்ட 3 குற்றச்சாட்டுகளை இருவர் மறுத்துள்ளனர். கடை ஒன்றின் முன்னாள் உதவியாளரும் வேலையில்லா நபர் ஒருவரும் ஆட்கடத்தல் செய்ததாக சுமத்தப்பட்ட 3 குற்றச்சாட்டுகளை நேற்று ஜொகூர் பாரு செஷன்ஸ் நீதிமன்றத்தில் மறுத்து விசாரணை கோரினர். கடந்த ஆண்டு டிசம்பர் மாதத்திலிருந்து இவ்வாண்டு பிப்ரவரி மாதம் வரையில் ஜொகூர் மற்றும் மியான்மரில் வேலை வாய்ப்பு இருப்பதாக கூறி 3 ஆடவர்களை அவர்கள் கடத்தியதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. நீதிபதி சிதே நொரைடா சுலைமான் முன்னிலையில்
மாண்ட்ரின் மொழியில் வாசிக்கப்பட்ட அக்குற்றச்சாட்டுகளை செவிமடுத்த பின்னர் குற்றம் சாட்டப்பட்ட ஜஸ்பர் யாப் எனும் வாய் மற்றும் டெஸ்மண்ட் ஆய்வாங் செய் ஆகியோர் அதனை மறுத்தனர். ஜொஹூர் பாருவில் உள்ள உணவகம் ஒன்றில் தாங்கள் பணிபுரிவதாக கூறி ஏமாற்றி 19 மற்றும் 20 வயதான ஆடவர்களை கடத்தியதாக அவ்விருவர் மீது முதல் 2 குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன. அதோடு ஷெகோம் மியான்மரில் வேலை தேடி வருவதாக கூறி 21 வயது ஆடவரை கடத்தியதாக ஜஸ்பர் யாப் மீது 3வது குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டுள்ளது. இவ்வழக்கின் மறுசேவை மடப்பு மே 21ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. புத்ரா ஹைட்ஸ் மருத்துவமனை வசதியில் பாதிப்பில்லை. கடந்த ஏப்ரல் 1ஆம் தேதி சுபாங் ஜெயா புத்ரா ஹைட்ஸில் நடந்த எரிவாயு குழாய் வெடிப்பு சம்பவத்தினால் எந்தவொரு மருத்துவமனை வசதிகளும் பாதிக்கப்படவில்லை. அது மட்டுமின்றி இச்சம்பவத்தில் இதுவரை எந்தவொரு உயிரிழப்பும் பதிவாகவில்லை என்று சுகாதார அமைச்சர் டாக்டர் ஜுல்கிஃப்லி அகமது தெரிவித்தார். உண்மையில் இல்லை. இவ்வளவு பெரிய ஒரு தீச்சம்பவத்தில் தற்போது எந்தவொரு உயிரிழப்பும் பதிவாகவில்லை. சிலர் இன்னும் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். மருத்துவ வசதிகளும் பாதிக்கப்படவில்லை என்று அவர் கூறினார். நேற்று பேராக் தாபா மருத்துவமனையில் பதாங் பாடாங் மாவட்டத்தின் சுகாதாரத்துறை பணியாளர்களுடன் சந்திப்பில் கலந்து கொண்ட பின்னர் அவர் செய்தியாளர்களிடம் பேசினார். நண்பகல் மணி 12 நிலவரப்படி 38 பாதிக்கப்பட்டவர்கள் இன்னும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாக டாக்டர் ஜுல்கிஃப்லி கூறினார். புத்ரா ஹைட்ஸ் தீச்சம்பவம் போலி தகவலை பரப்பிய நபரை போலீசார் அடையாளம் கண்டுள்ளனர். புத்ரா ஹைட்ஸ் எரிவாயு குழாய் வெடிப்பு சம்பவத்தில் உயிரிழப்பு நிகழ்ந்ததாக சமூக வலைதளங்களில் போலி தகவலை பரப்பிய நபரை போலீசார் அடையாளம் கண்டுள்ளனர். சம்பந்தப்பட்ட சம்பவம் தொடர்பில் சுகாதார அமைச்சிடம் இருந்து புகார் கிடைத்ததும் அதன் தொடர்பில் விசாரணை அறிக்கை திரட்டப்பட்டதாக ஸ்லாங்கூர் போலீஸ் தலைவர் டாக்டர் ஹுசைன் உமர் கான் தெரிவித்தார். பெடலிங் ஜெயா மாவட்ட போலீஸ் தலைமையகத்தில் குற்றவியல் சட்டம் செக்ஷன் 500, தொடர்பு மற்றும் பல்லூடக சட்டம் செக்ஷன் 233 கீழ் விசாரணை அறிக்கை திறக்கப்பட்டுள்ளது என்றார் அவர். இந்த வெடிப்பு சம்பவத்தில் உயிரிழப்பு நிகழ்ந்ததாக வெளியான தகவலை முன்னதாக சுகாதார அமைச்சு மறுத்திருந்தது. அதோடு அதன் தொடர்பில் போலீஸ் புகாரும் செய்திருந்தது. இதனிடையே இச்சம்பவத்தில் சொத்துகள் சேதமடைந்ததாகவும் பாதிக்கப்பட்டவர்கள் காயமடைந்தது தொடர்பிலும் போலீசார் இதுவரை 755 புகார்களை பெற்றுள்ளனர். கே அடிலான் கட்சி தேர்தலில் முறைகேடுகள் நடந்தால் அதிகாரப்பூர்வமாக புகார் அளிக்க வேண்டும். 2025ஆம் ஆண்டிற்கான கே அடிலான் கட்சி தேர்தலில் முறைகேடுகள் குறித்த புகார்கள் இருப்பின் அதனை அதிகாரப்பூர்வமாக 2025 தேர்தல் புகார்கள் செயற்குழுவிடம் தெரிவிக்கப்பட வேண்டும். பெறப்படும் ஒவ்வொரு புகார்களும் முறையே விசாரிக்கப்படுவதோடு அதற்கான தகுந்த நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் என்று கே அடிலான் தேர்தல் செயற்குழு தலைவர் டாக்டர் சலிஹா முஸ்தபா கூறினார். ஆக நாங்கள் அதை ஊக்குவிக்க மாட்டோம். எங்களுக்கு வேண்டியது அதிகாரப்பூர்வமாக அவர்களுக்கு தண்டனை வழங்க வேண்டும். அந்த புகார்கள் JPP செயல்முறையில் வழங்கப்பட வேண்டும். எங்களுக்கு எங்களின் அகப்பக்கம் உள்ளது, எங்களுக்கு தொடர்பு எண் உள்ளது மற்றும் புகார்கள் வழங்கும் குழுவுக்கான இணைப்பும் எங்களிடம் உள்ளது என்று அவர் கூறினார். பெறப்படும் புகார்களின் உண்மை தன்மையை உறுதி செய்ய அதனை முழுமையான செயல்முறைக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என்று டாக்டர் சலிஹா தெரிவித்தார். மேலும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுப்பதற்கு முன்னதாக குற்றம் சாட்டப்பட்டவர்கள் மற்றும் புகார் அளித்தவர்கள் மீண்டும் அழைக்கப்படுவதோடு பல செயல்முறைகளும் அமல்படுத்தப்படும் என்றும் அவர் விளக்கினார். அமெரிக்காவிற்கு பயணம் செய்யும் சீன நாட்டு மக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவிற்கு பயணம் மேற்கொள்ளும் சீன நாட்டு மக்கள் பாதுகாப்பாக இருக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இரு நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தக போர் உச்சத்தை எட்டியுள்ள நிலையில் இந்த அறிவிப்பை சீன அரசாங்கம் வெளியிட்டுள்ளது. சீனா மற்றும் அமெரிக்காவின் பரஸ்பர பதிலடி வரி விதிப்பு காரணமாக உலக அளவில் பெரும் பொருளாதார மந்தநிலை ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. எனவே அமெரிக்காவிற்கு பயணம் மேற்கொள்ளும் சீன நாட்டு மக்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். இதனிடையே அமெரிக்காவில் மேற்கல்வியை பயிலும் சீன மாணவர்கள் பாதுகாப்பு படிநிலைகளை அதிகரிக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர்.